ஜூலை 23 ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 25:11. மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதே. மோவாபியர் இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்களுக்கு என்ன விதமான நியாயம் செய்தார் என்பதை தியானிக்கலாம். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதை நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றும் கூறலாம். மோவாபியர் இஸ்ரவேலின் தேவன் அல்லாத வேறே தெய்வங்கள் எனப்பட்டவைகளை வழிபட்டவர்கள். அதாவது பொய் தெய்வ வழிபாடு. பொய்யானதை தெய்வம் என்று வழிபடுகிற போது அவர்களை அறியாமல் அவர்கள் இருளின் ஆவிகளை வழிபடுகிறவர்களாக மாறிவிடுகின்றனர். ஏனெனில் பொய்க்கு பிதா சாத்தான் அல்லவா. இப்படிப்பட்டவர்கள் மெய்யான தெய்வத்தை வழிபடுகிறவர்களை பகைப்பார்கள். மெய்யான தெய்வம் மனுக்குலம் யாவருக்குமான நீதியை செய்கிறவராக இருப்பார். இருளின் வல்லமைகளை பின்பற்றுகிறவர்கள் தேவ ஜனத்தை பகைத்து நிந்தித்து ஒடுக்கி அழிக்க வகை தேடுவார்கள். இந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் அதே போல அவர்களை பகைத்த மோவாபியருக்கும் நியாயம் செய்யும்படி இறங்குவார். தம் ஜனத்திற்கான தேவநீதி என்னவென்றால் இவர்களை பகைத்து ஒடுக்கிய மோவாபியரை தண்டிப்பதே ஆகும். அதே சமயத்துல மோவாபியருக்கான தேவ நீதி என்னவென்றால் அவர்களுக்கு தேவனால் உண்டாகும் தண்டனை நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்பதை மோவாபியர்கள் அறிந்து கொள்ள செய்கிற தேவ நீதியும் வெளிப்பட்டது. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே உலக மக்கள் யாவருக்குமான நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமேன், அல்லேலூயா.